இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கடந்த 2 நாட்களாக அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கூட்டத்தில் தூத்துக்குடியிலே ஒரு டோல்கேட் அடித்து நொறுக்கப்பட்டது. ஏன் அந்த டோல்கேட் அடித்து நொறுக்கப்பட்டது, அதுவும் பொதுமக்களால் அடித்து நொறுக்கப்பட்டது என்று கேட்டால், அந்த சாலைகளை அமைக்கின்ற பணி கூட இன்னும் முழுதாக நிறைவு செய்யப்படவில்லை, முழுதாக அந்த வேலையை முடிக்கவில்லை. ஆனாலும் டோல்கேட் கட்டணம் வசூல் செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள், அதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். அதை பொறுத்து கொள்ள முடியாத மக்கள் தன்னெழுச்சியாக புறப்பட்டார்கள். அந்த டோல்கேட்டை அடித்து நொறுக்கினார்கள். அந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது. அதை பற்றி ஊடகவியலாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவரிடம் கேள்வி எழுப்பிய பொழுது, அந்த டோல்கேட்டை மக்கள் அடித்து உடைத்து நொறுக்கியதை வரவேற்கிறேன். மக்களுக்கு இப்படித்தான் கோபம் வர வேண்டும், இப்படித்தான் மக்கள் தன்னெழுச்சியாக தனக்கு எதிரான அநீதிகளுக்கு எதிராக போராட வேண்டும் என்று பகிரங்கமாகவே மக்கள் நடத்திய அந்த அற்புதமான செயலை பாராட்டியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். அதில் இன்னொரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிவுக்கு வருகிறது, மீண்டும் அது சம்பந்தமாக அவருக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு வேண்டும் என்று நீங்கள் மற்ற கட்சிகளை அணுகுவீர்களா என்று கேட்டதற்கு அதில் சிரித்து கொண்டே பதில் சொல்லியிருக்கிறார் டாக்டர் ஐயா அவர்கள். நாங்கள் யாரிடமும் கேட்கவில்லை, அதுவும் திமுகவிடம் கேட்கப் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். உடனடியாக ஊடகங்கள் என்ன சொல்கிறார்கள், அன்புமணி அவர்களுக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேட்டு அதிமுகவிடம் பேச்சுவார்த்தை நடக்கிறதா என்றெல்லாம் இப்பொழுது ஊடகங்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டு அவர்களாகவே ஒரு பதிலை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது, என்ன நடக்கும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கக்கூடிய முடிவு. அது டாக்டர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எடுக்கக்கூடிய முடிவு. ஆனால் இந்த ஊடகங்கள் அவர்களாகவே ஒரு முடிவை அவர்களாகவே கற்பனை செய்து கொண்டு அவர்களாகவே ஒரு முடிவை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலையில் வருகின்ற மே மாதம் 11ஆம் நாள் மாமல்லபுரத்திலே நடைபெற இருக்கின்ற சித்திரை முழுநிலவு வன்னிய பெருவிழாவிற்கு, அந்த மாநாட்டிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை மாநாட்டு குழு தலைவராக நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதற்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் என்று கேட்டால், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் அன்புமணியை அறிவித்ததற்கு காரணம், அன்புமணியை மாநாட்டு தலைவர் என்று அறிவித்து விட்டாலே போதும், அடுத்த நிமிடம் அன்புமணியின் தம்பிகள் தங்கைகள் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்கள் புதிய உத்வேகத்தோடு புறப்பட்டு விடுவார்கள். அந்த மாமல்லபுரத்திலே நடைபெற இருக்கின்ற அந்த வன்னிய இளைஞர்கள் கூடுகின்ற, கோடி வன்னியர்கள் கூடுகின்ற அந்த சித்திரை முழுநிலவு பெருவிழா முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மிகவும் சிறப்பான எழுச்சியோடு நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் மாநாட்டுக்குழு தலைவராகவே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை டாக்டர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார். வன்னியர்கள் கூடுகின்ற இந்த பெரும் விழா, இந்த பெரும் மாநாடு நடந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளை நெருங்கப் போகிறது. இடைப்பட்ட 10 ஆண்டுகளில் அந்த சித்திரை முழுநிலவு பெருவிழா நடைபெறவில்லை. அதற்கு பல்வேறு அரசியல் காரணங்கள் இருந்தாலும் கூட அந்த சித்திரை முழுநிலவு பெருவிழாவை நடத்தாமல் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. ஏன் என்று ஒரு சிறிய கூட்டத்தை கூட கூட்டுவதற்கு தகுதி இல்லாத, திறமை இல்லாத சில எடுபிடிகள், ஏவலாட்கள், அறிவாலயத்தின் எடுபிடிகளாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்ற CN ராமமூர்த்தி, காடுவெட்டி குரு அவர்களுடைய மகன் கடலரசன், அவருடைய மகள் விருதாம்பிகை, அவருடைய மருமகன் மனோஜ் போன்றவர்களெல்லாம் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இவர்கள் ஒரு ஆண்டு கூட வன்னிய இளைஞர் பெருவிழா என்ற பெயரில் ஒரு கூட்டத்தை கூட நடத்தியதில்லை.
ஆனால் இவர்கள் தன்னை ஏதோ வன்னியர்களுக்கு பெரிய தலைவர்களைப் போல காட்டிக்கொள்வார்கள். பல ஊடகங்களிலே பேட்டி கொடுப்பார்கள். கொடுக்கின்ற பேட்டிகள் அனைத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி மட்டுமே வசைபாடுவார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ஐயாவை பற்றி மட்டுமே குறை சொல்வார்கள். ஆனால் இவர்கள் வன்னிய சமூகத்திற்காக எதையும் செய்ததில்லை, இனியும் செய்ய போவதும் இல்லை, கடந்த காலத்தில் செய்ததும் இல்லை. தொடர்ந்து வன்னியர்களுக்காக போராடுகின்ற ஒரு இயக்கம் நடத்துகின்ற அந்த வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும். கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு மேல், வன்னியர்களுக்கு மேல் அந்த மாநாட்டிலே திரள வேண்டும் என்பதற்காகவே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அந்த மாநாட்டு குழு தலைவராக டாக்டர் ஐயா அவர்கள் அதிரடியாக அறிவித்திருக்கிறார். இந்த அதிரடி அறிவிப்பை பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்கள் பெரிதும் மகிழ்ந்திருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.